ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜில்லுன்னு ஒரு கேரட் சிம்பிள் ஃபாலுதா. இது நோம்புக்கு மட்டும் இல்லைங்க, வர ஏப்ரல் மே வெயிலுக்கு கூட ஜம்முன்னு இந்த வெயிலை சமாளிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபாலுதா. இதில் ஐஸ்கிரீம் எல்லாம் கிடையாது. ஐஸ்கிரீம் எல்லாம் இல்லாமையே ஒரு ஒரு அருமையான ஹெல்த்தியான ஃபாலுதா பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கேரட் எடுத்து மேல் இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு 5 பேரிச்சம்பழம், இதில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கழுவி அதையும் போட்டிருக்கேன். அதோட 7 பாதாம் பருப்பு இதையும் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 10-12 முந்திரி பருப்பு இதையும் போட்டுக்கோங்க. 1 கப்பு பால், எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை பால், காய வச்ச பால், எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 4-5 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் மற்ற விஷயத்தில் பார்த்து. இது கஸ்டர்ட் பவுடர், இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிக்குது, அதில் சேர்த்து இதை நல்லா காய வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனோடனே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே எல்லாத்துக்குமே நம்ம இது கொஞ்சம் தண்ணியாக தான் கரைப்போம். நான் இது கொஞ்சம் கட்டியாக தான் கரைச்சிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். இது நல்லா பாலோடு சேர்ந்து வெந்து நல்லா க்ரீம் மாதிரி வளவளவளான்னு வருங்க. அது வரைக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த க்ரீம் மாதிரி வர வரைக்கும் இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை இறக்கிய கொஞ்சம் ஆற வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கேரட்லாம் போட்டோம் இல்லையா குக்கரில், அது வெந்துருச்சான்னு பார்த்தோம். அது 4 விசில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் இந்த பால்லேருந்து வடித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம தேவையானப்போ இந்த பாலை ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துனோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இந்த பாதாம் மேல் தோலெல்லாம் உரித்து அதையும் போட்டுக்கிட்டேன். அதோட கூட ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த பாலையும் அதில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இப்போது ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இதான் ருமானி சேவி. இது இல்லாமல் நாங்கள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடவே மாட்டோம். இது எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கொண்டு வந்துடுவோம். இது உருது முஸ்லீமுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சேமியா. இந்த டயத்தில் தான் அதை விற்பாங்க. மற்ற டயத்துலலாம் இது கிடைக்காது. அதுவும் முஸ்லீம் ஏரியாவில் தான் இது கிடைக்கும். ஐஸ் ஹவுஸு, திருவல்லிக்கேணி, அங்கே தாங்க இது கிடைக்கும். இதில் தான் நாங்கள் ஷீர்குர்மா அன்னைக்கு, பண்டிகை அன்னைக்கு ஷீர்குர்மா இதில் தான் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை கொஞ்சம் சேர்த்து இதில் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்த உடனே இந்த நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் அந்த சேமியாவை இன்னும் நல்லா பொடி பொடியாக பண்ணிக்கலாம். பொடி பொடியாக பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அது ஏற்கனவே வறுத்த சேமியா தான். அது வறுத்து தான் வரும், வறுக்காமையும் வரும். நான் 2 சேமியாவும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இது 1 நிமிஷத்தில் வெந்துடும். இது வெந்த உடனே இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதையும் ஆற வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் நம்ம கலக்க வேண்டியது தான். இப்போ கலந்துக்கலாம். இப்போ முதல்ல இந்த சேமியாவையும் ஜவ்வரிசியும் கலந்துக்கோங்க. இந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, கேரட்டு, முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக ஒரு என்ன விஷயம் மறந்துட்டேன், இல்லை அந்த கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன்னா, அந்த கஸ்டர்ட் பவுடர் காய்ச்சினேன் இல்லையா, அதை சேர்க்கறதுக்கு தான் நான் மறந்துட்டேன். அப்புறம் அந்த கேமரா ஆன் பண்ண அதுக்கு மறந்துட்டேன். அது ரிஜிஸ்டர் ஆகலை. நீங்கள் அதை காய்ச்சி பக்கத்துலலாம் வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் சூடான பால் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இது ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் சூடான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் கொஞ்சம் பால் இருக்குது. இப்போ அந்த பாலை என்ன பண்ணுறேன், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அந்த கேரட்டோட கொஞ்சம் மசாலா மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த அந்த ஜவ்வரிசி வேக வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இருக்குது. இந்த பாலை அதில் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அலம்பி இதில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும், அதுவும் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து நான் ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்க்க போகிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8-9 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 பேர் குடிக்கிற மாதிரி தான் நான் அதை பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 8-9 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சர்க்கரை எல்லாம் போருமான்னு பார்த்துக்கோங்க. சர்க்கரை போதலைன்னா கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். எப்படியும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் எவ்வளோ கோல்டு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம், வச்சுக்கோங்க. இப்போ வச்சு இப்போ எடுத்து காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வச்சாச்சு. வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இந்த கிளாஸ் பாருங்கள், 6 கிளாஸு. இது பிக் பாஸ்கெட்டில் வாங்கின கிளாஸு. இந்த 6 கிளாஸும் 200 ரூபாங்க. எனக்கு ரொம்ப மலிவாக தான் இது எனக்கு தெரிஞ்சிச்சு. பரவாயில்லையே, 6 கிளாஸு கொடுத்துருக்குறாங்களே 200 ரூபாய்க்கு, யாருமே தரமாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் அதே ஒரு 15 நிமிஷத்தில் இப்படி ஆர்டர் பண்ண உடனே வந்துருச்சுங்க. அந்த எல்லா பொருளுமே நான் ஆர்டர் பண்ண எல்லாமே 15 நிமிஷத்தில் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. பிக் பாஸ்கெட் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பாஸ்கெட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தோஷமான மீன் இருக்குது, கறி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அதில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சும்மா தான் அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், வருதா பார்க்கலான்னு. கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிளாஸ் நல்லா கெட்டியாகவும் இருக்குது, எதுவுமே சோடை இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் ஃபாலூதா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள் எங்கள் எல்லாத்துக்கும். மேலே கொஞ்சம் பாதாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.